வணக்கம். இன்னைக்கு நாம சாணக்கியரோட காலத்தால் அழியாத சில விதிகள பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். வணக்கம். நீங்க குடுத்திருக்கிற இந்த குறிப்புகள பாக்கும்போது, இது ஏதோ வெறும் சரித்திரம் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல. இத விட, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஜெயிக்கவும், நம்மள நாம பாதுகாத்துக்கவும் தேவையான ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு. கரெக்ட். முக்கியமா நாம எப்படி ஒரு அப்பாவிங்கிற இடத்துல இருந்து ஒரு தந்திரசாலி இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறுறதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆ ஆனா இங்க தந்திரசாலினா கெட்டவன் அர்த்தம் இல்ல இல்லையா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். கெட்டவன் அர்த்தம் இல்ல. இந்த போட்டி உலகத்துல புத்திசாலித்தனமா எப்படி இருக்கிறதுங்கிறது தான் விஷயம். சரி, அப்போ இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் தன்னை மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதுக்கான முதல் படி என்ன? அது தன்னை பாதுகாத்துக்கிறதுல இருந்து தான் எல்லாம் தொடங்குதா? நிச்சயமா. சாணக்கியரோட முதல் விதியே அதுதான்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. உன் பலவீனத்தை ஒருபோதும் வெளியே காட்டாத. ஓகே. ஏன்னா இந்த உலகம் வேட்டையாடுறவங்க வேட்டையாடப்படுறவங்கன்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. உங்க பலவீனத்தை நீங்க வெளியே காமிச்சா நீங்களே வேட்டைக்காரங்களுக்கு ஒரு அழைப்பு விடுற மாதிரி தான். ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் அதிகப்படியா இல்லையா? நம்ம கஷ்டங்கள நண்பர்கள் கிட்டயோ, நெருக்கமானவங்க கிட்டயும் பகிர்ந்துக்கிறது ஒரு ஆறுதல் தானே? அது ஆறுதல் தான். அது எப்படி தப்பாகும்? அப்படி காட்டிக்கிறோம் இருந்தா, நாம ரொம்ப தனிமையான ஆளா தெரிய மாட்டோமா? இதுல தான் ஒரு கசப்பான உண்மை இருக்கு. நீங்க உங்க பிரச்சனைய ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அதுல 90% பேர் அதை கேட்டுட்டு சும்மா போயிடுவாங்க. எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. ஆமா, எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்கிற 10% பேர் நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு உங்க குறிப்புகள்ல ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்படியா? பல நேரங்கள்ல நம்ம பலவீனத்தை அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க பாப்பாங்க. இது நண்பர்கள், உறவினர்கள்னு யாருக்கு வேணா பொருந்தும். அப்போ யாரிடமுமே எதையும் சொல்லக்கூடாதா? அப்படி இல்ல. யாரிடம் சொல்றோம், எதை சொல்றோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம மன உறுதியை பத்தியோ நம்ம நோக்கத்தை பத்தியோ மத்தவங்களுக்கு பெருசா அக்கறை இருக்காது. அவங்களுக்கு தேவை அவங்க காரியம் ஆகணும். கரெக்ட். அவங்களுக்கு தேவை அவங்க காரியத்தை சாதிச்சுக்க ஒரு பலவீனமான நபர். அதனால நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் எல்லார் முன்னாடியும் கொட்டுறது தான் பெரிய ஆபத்து. ஓகே, புரியுது. இது ஒரு விதமான மனக்கவசம் மாதிரி. சரி, இந்த கவசத்தோட வெளிப்பகுதிய பலவீனத்தை மறைச்சு பலப்படுத்திட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி பலத்தை உருவாக்குறது? இது சுயமரியாதையோட சம்பந்தப்பட்டதா? சரியா கேட்டீங்க. 2வது விதி அதுதான். உன்னை நீயே மதிக்க கத்துக்கோ. உன்னை நீயே மதி. ஆமா. நீங்க உங்களோட ஒரு சாதாரண கல்லுன்னு நினைச்சா வர்றவங்க போறவங்க எல்லாம் உங்களை எட்டி உதைச்சிட்டு போவாங்க. ஆனா உங்களையே ஒரு விலை மதிப்பில்லாத வைரம்னு நீங்க நினைச்சா எல்லாரும் உங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதை எப்படி செய்யறது? நான் ஒரு வைரம்னு நினைச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? அது வெறும் எண்ணத்தோட நிக்கக்கூடாது. அது உங்க உடல் மொழியில அது வெளிப்படணும். ஆம், இங்கதான் 8வது விதி ரொம்ப முக்கியமாகுது. கண்களை பார்த்து பேசு. நீங்க ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசும்போது நீங்க நேர்மையானவர், யாருக்கும் பயப்படல, சொல்ற விஷயத்துல உறுதியா இருக்கீங்கன்னு ஒரு செய்தி அனுப்புறீங்க. ஆமா, இது உண்மையிலே சக்தி வாய்ந்தது. கண்ண பார்த்து பேச தயங்குறவங்கள பலவீனமானவங்களா இல்லனா ஏதோ மறைக்கிறவங்களா பாக்குற ஒரு மனோபாவம் இருக்கு. கரெக்ட். இது வெறும் தன்னம்பிக்கையை காட்டுறது மட்டும் இல்ல, எதிராளி மேல ஒரு விதமான ஆளுமையும் ஏற்படுத்துது இல்லையா? நிச்சயமா. உங்க வார்த்தைகள்ல இருக்கிற உண்மையையும் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற உறுதியையும் அது வெளிச்சம் போட்டு காட்டும். சுயமரியாதையோட முதல் படி உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற மரியாதை. அது உங்க நடையில, பார்வையில, பேச்சுல தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ நம்ம கிட்ட மனக்கவசம் இருக்கு, உள்ளுக்குள்ள சுயமரியாதைங்கிற பலமும் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல நம்ம ஆயுதம் வார்த்தைகள் தானே. ஆமா. ஒரு தப்பான வார்த்தை எல்லாத்தையும் கெடுத்துடுமே. பேச்சு எப்படி கட்டுப்படுத்துறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. 3வது மற்றும் 7வது விதிகள் இத பத்தி தான் பேசுது. சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் பேசு மற்றும் யோசித்து பேசு. ஆமா. உங்க குறிப்புகள்ல அருண்னு ஒரு இளைஞரோட உதாரணம் இருக்கு. அவர் தன் முதலாளி கிட்ட ஒரு நல்ல ஐடியாவோட போறார். ஆனா பதட்டத்துல அவசர அவசரமா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பேசிடறார். அதனால என்னாச்சு? முடிவு, அந்த நல்ல ஐடியா நிராகரிக்கப்படுது. ஆமா, அந்த உதாரணம் நல்லா விளக்குச்சு. அவரு கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சு தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தா முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பேசணுமா? கம்மியா பேசுறது இல்ல, தேவையுள்ளத மட்டும் யோசிச்சு பேசுறது. உங்க நாக்கு தான் உங்க பெரிய நண்பன், அதே நேரத்துல உங்க பெரிய எதிரியும் கூட. அப்படியா? பெரிய தலைவர்களை பாருங்க. அவங்களுக்கு எப்போ பேசணும், எப்போ அமைதியா இருந்து கவனிக்கணும்னு நல்லா தெரியும். நீங்க அளந்து யோசிச்சு பேசும்போது உங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எடை இருக்கும். மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க.
ஆக நம்ம பலவீனத்தை மறைக்கணும், சுயமரியாதையை வளர்த்துக்கணும், வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். இதெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் ஒரு விதமான எப்படி சொல்றது, ஒரு கடினமான பார்வை உருவாகுது. நிஜம்தான். இது 4வது விதியோட நேரடியா சம்பந்தப்படுதுன்னு நினைக்கிறேன். சுயநலம் இல்லாம யாரும் உனக்கு சொந்தக்காரன் இல்ல. இது ரொம்பவே கசப்பான ஒரு உண்மையாச்சு. ஆமா, இதுதான் சாணக்கியல் சொல்ற யதார்த்தம். உங்க குறிப்புகள்ல வர்ற அஜய்ங்கிற தொழிலதிபரோட கதையை எடுத்துக்குவோம். அவர் பிசினஸ்ல நல்லா இருக்கும்போது சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் நண்பர்கள், உறவினர்கள். ஆனா அவருக்கு ஒரு நிதி நெருக்கடி வந்ததும் மெதுவா ஒவ்வொருத்தரா விலகி போயிட்டாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம், மத்தவங்கள நம்பி இல்லாம நம்ம பலத்தை நாமளே உருவாக்கிக்கணுங்கிறது தானே. அதுதான் முக்கியமான பாடம். உங்ககிட்ட பணம், அதிகாரம் இல்லனா ஏதோ ஒரு திறமை இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் உங்களை சுத்தி வரும். அதனால மத்தவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறத விட நம்மள நாமளே பலப்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி, இந்த மாதிரி ஒரு சுயநலமான உலகத்துல நம்மள காயப்படுத்துறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. தேவையில்லாம கிண்டல் பண்றது, எதிர்மறையான கேள்விகளை கேக்குறதுன்னு. அந்த மாதிரி நேரத்துல கோவப்படாம எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு 5வது விதி பதில் சொல்லுது. ராகுல்னு ஒரு தொழிலதிபரை அவரோட சக ஊழியர் கிண்டல் பண்றார். நீ சென்றது ஒன்னும் பெருசு இல்ல, உன்னோட வெற்றி அதிர்ஷ்டத்தால வந்ததுன்னு சொல்றார். அந்த இடத்துல கோவப்படுறது இயல்புதானே? இயல்புதான். ஆனா ராகுல் கோவப்பட்டு கத்தியிருந்தா அவர் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்ட மாதிரி ஆயிருக்கும். ஆனா அவர் அப்படி செய்யல. அதுக்கு பதிலா ஒரு சின்ன புன்னகையோட, ஒவ்வொருத்தரோட பாதையும் வேற வேற மாதிரி இருக்கும். நான் தேர்ந்தெடுத்த பாதை என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு ரொம்ப அமைதியா பதில் சொன்னார். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவ். ஆமா, கோபத்தை காட்டாம புத்திசாலித்தனமா பதில் சொல்றது நம்ம மன வலிமையே காட்டும். அதோட அடுத்த முறை அந்த நபர் நம்ம கிட்ட வம்பு பண்ண யோசிப்பார். அப்போ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் ஒரு வியூகவாதியோட பெரிய பலம். அப்படிதான். இது வரைக்கும் நாம பேசினது எல்லாமே தற்காப்பு, தந்திரம், உடனடி செயல்பாடுகளை பத்தி. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு நீண்ட ஆட்டம். அதுக்கு தேவையான மைண்ட் செட் என்ன? அதுக்கு 3 முக்கியமான விதிகள் இருக்கு. முதல்ல 6வது விதி, பொறுமையா இரு. அவசரத்துல எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் நஷ்டத்துல தான் முடியும். ஆமா. உங்க குறிப்புகள்ல வர்ற அந்த தொழிலதிபர் உதாரணம் மாதிரி சீக்கிரம் பணக்காரனாகணும்னு தவறான முதலீடு செஞ்சவர் எல்லாத்தையும் இழந்தார். ஆனா பொறுமையா, நிதானமா தன்னோட நிறுவனத்தை வளர்த்த இன்னொருத்தர் பெரிய வெற்றி அடைஞ்சார். ஆமா, பொறுமைங்கிறது ஒரு முதலீடு மாதிரி நீண்ட காலத்துக்கு பெரிய பலனை தரும். சரி, அடுத்தது 2வதா 9வது விதி, பொறுப்பில்லாத, குறிக்கோள் இல்லாத ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளிரு. இது ரொம்ப சிம்பிளா தோணலாம், ஆனா ரொம்ப முக்கியம். ஏன்? நாம யார் கூட பழகுறோமோ அவங்களோட குணம் நமக்கும் தொத்திக்கும். எந்த லட்சியமும் இல்லாம எந்நேரமும் எதிர்மறையா பேசிட்டு இருக்கிறவங்க கூட இருந்தா அவங்களோட அந்த குணம் மெதுவா நம்மளையும் விஷம் மாதிரி பாதிக்கும். நம்ம ஆற்றலையும் அது உறிஞ்சிடும். இது 100% உண்மை. You are the average of the 5 people you spend the most time withன்னு சொல்வாங்க. நம்ம கனவுகளை நோக்கி போகணும்னா நம்மள மாதிரி சிந்திக்கிறவங்க கூட இருக்கிறது அவசியம். சரிதான். சரி, இறுதியா இந்த நீண்ட ஆட்டத்துக்கான கடைசி விதி என்ன? அதுதான் 10வது விதி. ஒருவேளை எல்லாத்துக்கும் அடித்தளமான விதி. உன் சிந்தனையை எப்போதும் பெரிதாக வைத்துக்கொள். ஓகே. சிவாங்கிற கிராமத்து பையனோட கதை இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். முதல்ல அவன் ஒரு நல்ல மார்க் வாங்கி ஒரு சின்ன வேலைக்கு போகணும் தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஒரு பெரிய தொழிலதிபரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவனோட சிந்தனையே மாறுது. ஆமா, அவன் ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு கனவு காண ஆரம்பிச்சான். அவன் சிந்தனை பெருசானதும் அதை நோக்கிய வழிகளும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆமா, அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சிந்தனை தான் நம்ம எல்லையே. கரெக்ட். சின்னதா யோசிக்கிறவங்க சின்ன இடத்துலயே தங்கிடுவாங்க. யார் பெருசா கனவு காண்றாங்களோ அவங்க தான் அந்த உயரத்தை அடைய வழிகளை தேடுவாங்க, வெற்றியும் பெறுவாங்க. ஆஹா, இந்த 10 விதிகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒருத்தர் சாதாரண நிலையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த வெற்றியாளரா மாறுறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கு. ஆமா. இது கெட்டவனா மாறுறத பத்தி இல்ல, இந்த போர்க்களம் மாதிரி இருக்கிற வாழ்க்கையில ஸ்மார்ட்டா, தந்திரமா, வலிமையா இருக்கிறது எப்படிங்கறத பத்தி. சாணக்கியரோட இந்த விதிகள் ஒரு புதையல் மாதிரி. சுயமரியாதையை பேணி, வார்த்தைகளை கவனிச்சு, பொறுமையோட செயல்பட்டு, உலகத்தோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிந்தனையை உயரமா வச்சிருந்தா சந்திரகுப்த மௌரியரைப் போல சாதாரண நிலையில இருக்கிற யாருமே பெரிய வெற்றியை அடைய முடியும். நிச்சயமா. இந்த உரையாடலை முடிக்கும் போதே எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு. நீங்க இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றி ஒரு புத்திசாலியான வியூகவாதியா செயல்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அதே நேரத்துல உண்மையான நம்பிக்கையான உறவுகளை எப்படி பேண முடியும்? புத்திசாலித்தனமா இருக்கிறதுக்கும் எல்லாரையும் சந்தேக கண்ணோட பாக்குறதுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அந்த கோட்டை நீங்க எங்க வரைவீங்க? இதுதான் இந்த உரையாடலுக்கு பிறகு நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம்.